அனைவருக்கும் வணக்கம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. அதே போல் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் இறைவன் அருளால் அவங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறி மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை இன்றிலிருந்து ஆரம்பிக்கிட்டோம். இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம். முதல் ராசி வந்து மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நாள், நீங்கள் நினைத்தது நிறைவேறும் நாள், அற்புதம். ரிஷப ராசியை பொறுத்த மட்டும் மற்றவங்களிடத்தில் போட்டி பொறாமைகள் நிறைந்திருக்கும், அதனால் விழிப்புணர்விலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்க. மிதுன ராசியை பொறுத்த மட்டும் இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள், அற்புதம். கடகராசியை பொறுத்த மட்டும் இரட்டிப்பு லாபம் பெறக்கூடிய நாள். இந்த சிறு தொழில் செய்யுங்க, தக்காளி வெங்காயம் பூண்டு காய்கறி கீரை வைக்கிறவங்க இரட்டை லாபத்தை பார்க்கலாம். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பணவரிய பொருள் எதுவும் இல்லை, ஆனால் இன்று கூட பழகுறவங்களே கோபம் அதிகமாக வராப்புல பேசுவாங்க. அதனால் கோபத்தை அடக்கி நிதானமாக இருந்து மௌனம் காத்து இந்த நாளை நீங்கள் செலவு செய்யுங்க. கன்னி ராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள், அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் தேவையில்லாத பயங்களும் பிரச்சனைகளும் வரக்கூடியது, அதனால் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. உங்கள் இஷ்டத்தை குலதெய்வத்தை வணங்கிட்டு இந்த நாள் நீங்கள் செலவு செய்யுங்க. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் ஒரு உயர்வும் தரக்கூடிய நாள், அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும், விழிப்புணர்வு உங்களை தற்காத்து கொள்ளுங்க. செலவை சுப செலவாக மாற்றுங்க, உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையும். மகர ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம், சிறப்பான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், சுகமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும், அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும், மேலதிகாரிகிட்டையும் பரிசு பாராட்டுகளை பெறுகிற அற்புதமான நாள். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றியும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தை மகிழ்ச்சியும் தரக்கூடிய நாள், சிறப்பான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் அடுத்தவங்களை ஆதரவு கருணை பரிவு இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள், அதனால் விழிப்புணர்வுங்க. வண்டி வாய்ச்சல்களை கவனமாக செல்லுங்க, போக்குவரத்து கடைபிடித்து செல்லுங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது, சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு ஏற்படுத்திடும். அதே போல் இன்று தனுசு மகரத்துக்கு சந்திராசி இருப்பதால் கவனமாக இருங்க. எக்காரத்தை கொண்டு வண்டியை இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசாதீங்க, சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படும். அதே போல் இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் ஓரநாதன் பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான். சுக்கிர பகவான் வர ஆரம்பித்து இன்று 3 மணி நேரம் சுப வரையே வரும். சுக்கிரவாரம் பார்த்தீங்கன்னா காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்து 2 வரை புதன் வரும், சந்திரன் வரும். 3 மணி நேரம் பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க